ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்பிஜி லேடிஸ் பயன்படுத்தும் கேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு பெண்கள் கேஸ் சிலிண்டரை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதில் எத்தனை விதமான பெண்கள் இருக்காங்க. 3 விதமான பெண்கள் இருக்காங்க. முதல் விதம் பொறுமைசாலி, இரண்டாம் விதம் பார்த்தீங்கன்னா பெருமைசாலி, மூன்றாம் விதம் பார்த்தீங்கன்னா பலசாலி. முதலாம் தரமான பொறுமைசாலி பெண்கள் கேஸ் சிலிண்டரை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, அவங்க சமைக்கிற வேலைகள்லாம் முடித்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, கீழே இருக்க ரெகுலேட்டரை ஆஃப் செய்திருவாங்க. அதன் மூலிமா எதுவும் கசிவாகி கேஸ்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லை, கேஸ் என்ன தேதியில் வாங்குறோன்னு காலண்டரில் குறித்து வச்சுருவாங்க. அது முடிகிற தேதியும் அவங்க குறித்து வச்சுருவாங்க. அக்கம் பக்கத்தில் கனெக்ஷனோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஆச்சுனாலும் அங்கேருந்து கடன் வாங்கிப்பாங்க, குடுக்கல் வாங்கல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பனி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வெளியே வெந்நி போட்டுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியை வெளியே ஒரு 3 செங்கலை வச்சுட்டு விறகு கொளுத்திட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் கிடைக்கிற சுள்ளிகளை பிறக்கிட்டு வந்து அதில் தீயை வச்சுக்கிட்டு அந்த சுடுதண்ணி போடுறது, சில விஷயங்கள்லாம் செய்து கொண்டு கேஸை நீண்ட நாள் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு வறுமை நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இரண்டாம் தரப்பானது பெருமைசாலி பெண்கள் கேஸுகளை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இவங்க தாங்க கெத்து. ஏன்னா இவங்க வாங்குற சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 6-7 மாதத்துக்கு வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் சமையலே செய்ய போகிறது இல்லையே. ஆமாங்க, பெருமைசாலியான பெண்கள் யாருன்னா, அதாவது அவங்களும் வேலைக்கு போவாங்க, கணவரும் வேலைக்கு போவாங்க. இவங்க வீட்டில் 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க கேஸ் பயன்பாட்டெலாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நீண்ட நாள் அந்த கேஸ் வரும். எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர் இதெல்லாம் இருக்குல்ல, அதில் புக் பண்ணிப்பாங்க. காலை உணவும் சரி, மதியான உணவும் சரி, இரவு உணவும் சரி, எல்லாமே ஹோட்டல்லே சமைச்சு முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைனா ஒரு வேளை பட்னியாக கூட இருந்துருவாங்க. ஸோ இப்படி தான் பெருமைசாலியான பெண்கள் கேஸுகளை பயன்படுத்திட்டு வராங்க. மூன்றாம் தரப்பானவர்கள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பலசாலி பெண்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க கேஸ் சிலிண்டரை நார்மலான அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பாலை சூடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பர்சனல் ஒர்க்லாம் பார்க்க போயிடுவாங்க. அந்த பால் பொங்கி ஊற்றி தெரிஞ்சு ஒரு மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்தா அந்த சட்டியில் ஒரு ட்ராப் பால் கூட இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு டீ போட்டாலும் எது போட்டாலும் எல்லாமே வெளியே தள்ளி விட்டுருவாங்க. புது வீட்டுக்கு பால் காய்க்கிறதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போனால் ஃபஸ்ட் கிளாஸாக பாலை காய்ச்சி விட்டுருவாங்க. ஸோ இப்படி பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட ஏன் இப்படி பயன்படுத்துறீங்கன்னு கேட்டால் கூட ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் முறையாக கேட்டிங்கன்னா, கொரில்லா மாதிரி ஒரு அமைப்பில் அந்த முகபாவனை மாறும். அது பார்க்குறதுக்கே விசித்திரமாக இருக்கும். இங்கே வேணால் பலசாலி பெண்கள் கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் பண்ணுவாங்க. அதாவது பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியை போட்டுருவாங்க. சுடுதண்ணியை போட்டுட்டு அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. அதாவது எங்கேயோ அவங்களோட வேலைகளை பார்க்க போயிடுவாங்க. அந்த சுடுதண்ணியை ஃபுல்லாக கொதிக்க வச்சுருப்பாங்க. அது கொதித்து கொதிநிலை அடங்கி அந்த சுடுதண்ணி சுண்ட விட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க சிலிண்டர் ரொம்பவே பக்குவமாக பயன்படுத்துவாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஒரு 10 to 15 நாளில் 25 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுவே பெரிய விஷயம். இவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வச்சுருக்க தாய்மாராக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி கான்ஷியஸ் இல்லாமல் போவாங்க. எனிவேங்க, இந்த 3 விதமான பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் வீட்டு பெண்கள் என்ன விதம்ன்றது நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஏன்பா அந்த பெண்கள் மட்டும்தான் இந்த கேஸ் சிலிண்டர் விஷயத்தில் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க, ஆண்களும் செய்கிறாங்க. அதாவது பெண்கள் ஒரு 20 நாள் எடுத்துக்கிட்டு ஆண்கள் கிட்ட சமையல் வேலையை கொடுத்தா ஒரு 10 நாள்லேயே முடிஞ்சிடும். சில பொறுப்பான ஆண்கள் இருப்பாங்க, அவங்க வேணால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டுட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சிலிண்டரில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது, வீட்டில் பயன்படுத்துகிற எண்ணெய்களும் தான். முதலாவது சொன்ன பொறுமைசாலி பெண்களை பார்த்தீங்கன்னா எண்ணெய்களை அளவாக பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக வாழ்வாங்க. இரண்டாம் தரப்பினை பற்றி நம்ம சொல்லவே இல்லைங்க. ஏன்னா அவங்க தான் பெருமைசாலி பெண்களாச்சே, வீட்டிலே சமையலே செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் சமையல் செய்யறதுனால எண்ணெயெல்லாம் அவங்களுக்கு லாபம் தான். மூன்றாம் தரப்பின பலசாலி பெண்களை பார்த்தா எண்ணெயை ஊற்றி தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு வாரம் 1 லிட்டர் 2 லிட்டர் எண்ணெய் ஆகும். அப்படி என்னதாம்மா குழம்பு வைக்கிறீங்கன்னு கேட்டால், என்ன தாங்க குழம்பு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணெய் ஊற்றி தான் குழம்பு வைக்கிறேன்னு அசால்ட்டாக கடந்து போவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வீட்டு பெண்கள் நிறைய பேர் எண்ணெய்கள் ஆகட்டும் சரி, சிலிண்டர் ஆகட்டும் சரி, விரயம் செஞ்சுட்டு வராங்க. இது யாரையும் குத்தி காமிக்கணும்னு நோக்கமான வீடியோ கிடையாதுங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற வீடியோ தான். இந்த மாதிரி நகைச்சுவாக சொன்ன விஷயங்களை யாரும் பர்சனலாக எடுத்துக்க தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு பர்சனலாக பாதிப்பு அடைச்சிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ போர் தீவிர நிலையை அடைஞ்சிட்ருக்கு. ஸோ கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு விரைவில் வரக்கூடும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க கேஸை நம்ம பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தானே நல்லது. ஓகே நண்பர்களே, இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை எனக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த கண்ணில் சந்திப்போம். பாய்.